ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இன்னைக்கு 10ஆம் தேதி வந்த இந்த எடிட்டோரியலிருந்து எந்த எடிட்டோரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எ நியூ ட்ரெண்ட் ஆன் மிலிட்டன்சி இன் ஜம்மு காஷ்மீர். சரியா? என்ன நியூ ட்ரெண்ட் தேவைப்படுது? ஸோ ஜம்மு காஷ்மீரில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஸோ என்ன மிலிட்டன்ஸில் என்ன நியூ ட்ரெண்ட் தேவைப்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரியா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன நியூஸ் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ ஓடும். ஸோ அதுக்குள்ளே முடிச்சிருவேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறது வந்து நோ யூஸ். ஸோ கம்ப்ளீட்டாக நோ யூஸ். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. தென் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் சேனல் கிடையாது, டெலகிராம் குரூப்புக்கு இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. சரியா? ஸோ நிறைய மாணவர்கள்ட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். சரியா? சரி, ஓகே, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஸோ நம்மளோட டிஸ்கஷன் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை அதில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து குவான்ஸாக இருக்கலாம், ரீசனிங்காக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம். ஸோ எந்த இல்லை எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை எக்ஸாம் எந்த விதமான டவுட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரியா? சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் வீக், ஜூலை லாஸ்ட் வீக் அண்ட் ஜூன் மந்த்லி பிடிஎஃப், கேஷ் பிடிஎஃப் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ ட்ரெண்ட் ஆன் மிலிட்டன்சி இன் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்படியே தொடருவோம். ஸோ இந்தியா நீட்ஸ் மோர் ட்ரூப்ஸ் டு காம்பேட் மிலிட்டன்ஸ் இன் தி ஜம்மு காஷ்மீர் அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு அதிகமான ட்ரூப்ஸ் தேவைப்படுது. எதுக்காக? ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிடையாது, ஜம்முவில் மட்டும் அங்கே இருக்க பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஸோ இன்னும் அதிகமான ட்ரூப்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம். 5 இந்தியன் ஆர்மி பர்சன் வேர் கில்ட் ஆன் ஜூலை 8. ஸோ ஜூலை 8ஆம் தேதி நியூஸ் பார்த்துருவங்களுக்கு தெரியும். 5 இந்தியன் ஆர்மி பர்சன்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ இறந்துருக்காங்க மீன்ஸ் சாவடிச்சிருக்காங்க. டெரரிஸ்ட் அம்பியூஸ்ட் அப்படின்னா. ஸோ ஆம்பியூஸ்ட் அப்படின்னா என்ன? ஆம்பியூஸ்ட் அப்படின்றது பதுங்கி இருக்கிறது. சரியா? ஸோ ஆம்பியூஸ்ட் அப்படின்னா டைகர் வந்து பதுங்கிறது, அந்த மாதிரி சீத்தா பதுங்கிறது, அதை வந்து ஆம்பியூஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஸோ பதுங்குதல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? பதுங்குதல். ஆம்பியூஸ்ட் அண்ட் ஆர்மி கான்வே இன் பட்னோடா வில்லேஜ். ஓகேவா? ஸோ ஆர்மி கான்வேவை இது பண்ணியிருக்காங்க. ஸோ பதுங்கி அதை தாக்கியிருக்காங்க. பட் எங்கே அப்படின்னா பட்னோடா வில்லேஜ் விச் இஸ் 124 கிலோமீட்டர் ஃப்ரம் தி கத்வா டவுன் இன் ஜம்மு காஷ்மீர். த அட்டாக் ஆல்சோ கேம் ஆன் டெத் anniversary ஆஃப் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆப்ரேட்டிவ் புர்கன் வாணி. ஸோ இந்த அட்டாக் வந்து ஜூலை 8ஆம் தேதி. ஆக்சுவலாக ஜூலை 8ஆம் தேதி யாரோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னா ஹிஸ்புல் முஜாஹிதீன். ஸோ ஆப்ரேட்டிவ் புர்கான் வாணி ஹூ வாஸ் கில்ட் இன் தி என்கவுண்டர் ஆன். அவர் எப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, அவர் எப்போ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 8, 2016 இன் சவுத் காஷ்மீரில் அவர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த 4th டெரர் இன்சிடென்ட் இன் தி ஸ்டேட் வித்தின் 48 hours அப்படின்றாங்க. ஸோ 48 மணி நேரத்திலேயே இது 4வது டெரர் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லேட்டஸ்ட் இன் சீரீஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இன் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், எக்ஸ்பெஷலி இன் தி ஜம்மு ரீஜன்ஸ். ஜம்மு ரீஜனில் அதிகமான அட்டாக்ஸ் நடக்குது. ரீஇன்ஃபோர்சிங் அ நியூ ட்ரெண்ட் ஆஃப் டெரரிசம் இன் ஜம்மு காஷ்மீர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் தி ராஜோரி பூஞ்ச் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை நோக்கி இப்போ இந்த நியூ டெரரிசம் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரியா ராஜோரி பூஞ்ச், இந்த ஏரியா நோக்கி தான் இந்த நியூ ட்ரெண்ட் ஆஃப் டெரரிசம் போயிட்டு இருக்கு. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக அந்த விஷயம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆன் ஜூன் 9 டெரரிஸ்ட் அட்டாக் த பஸ் இன் ரெசி டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஜூலை 8 ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதே மாதிரி ஜூன் 9லையுமே டெரரிஸ்ட் வந்து பஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ரெசி டிஸ்ட்ரிக்ட், கில்லிங் 9 pilgrims and leaving 33 injured. The day Prime Minister Narendra Modi was being sworn for the 3rd time. ஸோ இந்த ஜூன் 9ஆம் தேதி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அப்போதான் வந்து பிஎம்மா 3வது டைமாக பதவி இருக்காரு. அந்த டைம்லையுமே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ ஜூன் 9 அப்படின்றாங்க. திஸ் அட்டாக் ஆன் பில்கிரிம்ஸ் ஆர் நியூ லோ. திஸ் ரீஜியன் ஹாஸ் பின் குவைட்
ஃபார் ஓவர் 2 decades. இந்த பர்டிகுலர் ரீஜியன் வந்து ஒரு லாஸ்ட் 2 decades அமைதியாக இருந்தது. பட் 1990 அண்ட் 2000 வந்து கொஞ்சம் அதிகப்படியான இன்சர்ஜென்சி இருந்தது, ஹாட் பெட். ஸோ ஹாட் பெட் அப்படின்றது an environment promoting the growth of the something. சரியா? ஸோ ஹாட் பெட் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா an environment, ஒரு இடம், an environment promoting something to grow. சரியா? ஸோ ஒரு விஷயம் அந்த இடத்துல க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ எப்போ அப்படின்னா 1990s அண்ட் ஏர்லி 2000. திஸ் வாஸ் brought அண்டர் கண்ட்ரோல் பை ஆப்ரேஷன் சாப் வினேஷ். ஸோ 2003 இந்த ஒரு விஷயம், அதாவது 1990 2000 இதுக்குள்ள இந்த டைமில் வந்து ஒரு அந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா சார் வினாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் 2003 அண்ட் சப்சிக்வெண்ட் சப்போர்ட் ஃப்ரம் தி லோக்கல்ஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் தி குஜார் பெக்ருவால் கம்யூனிட்டி. ஸோ இவங்க அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் ரெக்கரிங் இன்சிடென்ட். ஸோ ரெக்கரிங் அப்படின்றது திருப்பி நடக்கிறது. ஸோ இந்த திருப்பி நடக்கிறதுனால ரெக்கரிங் இன்சிடென்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பீங் அப்யூஸ்ட் ஹவ் ரிசல்ட் இன் கேஷுவாலிட்டிஸ் விச் இஸ் அன்அக்செப்டபிள் ஃபார் தி ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ் லைக் இந்தியன் ஆர்மி. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்கிறதுனால நம்ம கேஷுவாலிட்டி அதிகமாகுது. அதாவது நம்ம வந்து நம்மளோட ஆர்மி சோல்ஜர்ஸாக நிறைய பேர் இழக்கிறோம். ஸோ அவங்களுமே ஹைலி ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷனல், இவங்களை இழக்கிறது வந்து அன்அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒத்துக்க முடியாது. திஸ் கால்ஸ் ஃபார் அ ஸ்ட்ரிக்டர் அடிஹரன்ஸ். ஸோ அடிஹரன்ஸ் மீன்ஸ் ஃபாலோயிங் சம்திங். சரியா? ஸோ அடிஹரன்ஸ் அப்படின்னா ஃபாலோயிங் சம்திங், கடைப்பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஃபாலோயிங் சம்திங் அப்படின்னு சொல்லி அடிஹரன்ஸ் டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன விஷயத்துக்கு நம்ம வந்து வழிவகுக்குது? ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த அந்த ஃபாலோயிங், அந்த எப்படி சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எஸ்ஓபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சீஸ் ஃபயர் அலாங் த லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ சீஸ் ஃபயர் அப்படின்ட்டு போர் முடிவு. சரியா? ஸோ சீஸ் ஃபயர் அப்படின்னா போர் முடிவு சொல்லலாம். ஸோ அலாங் தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் largely was the uptick in the terror incidents is a matter of concern more so. ஸோ மோர் ஸோ அப்படின்றது மேலும் அதனால் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் அதனால் எதனால்? ஸோ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ போர் நிறுத்தம் அலாங் தி லைன், என்னதான் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் போர் நிறுத்தம் இருந்தாலுமே த ஷிஃப்ட் ஆஃப் வைலன்ஸ், த ஷிஃப்ட் ஓகே மோர் ஸோ மேலும் அதனால் த ஷிஃப்ட் இன் வைலன்ஸ், வைலன்ஸுமே அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டெரர் அட்டாக் வந்து நம்ம கன்சர்ன் பண்ணணும், ப்ளஸ் இதனால வைலன்ஸுமே அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. There are many factors that may be leading to this trend. ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்கு இருக்குது. என்னென்ன அப்படின்னா மேஜர் ஒன் இஸ் அ வேக்கம் ஆன் தி கிரவுண்ட் வித் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரூப்ஸ் ரீடிப்ளாய்டு. மீண்டும் ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணுறது, மீண்டும் ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த ட்ரூப்ஸை வந்து அந்த இடத்துக்கு பழைய இடத்துக்கு ஒரு அனுப்பியிருக்காங்க. எங்கே அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ஈஸ்டர்ன் லடாக்ல. ஸோ நிறைய ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப்டர் மேத் அப்படின்றது பின் விளைவு. ஸோ இதோட பின் விளைவு ஆஃப்டர் மேத் அப்படின்றத மீனிங் வந்து பின் விளைவு. ஸோ ஆஃப்டர் மேத் 2020 ஸ்டாண்ட் ஆஃப் வித் சைனா. ஸோ 2020 ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது சைனா கூட. ஸோ அதனால அதோட விளைவு தான் நிறையா ட்ரூப்ஸை ஈஸ்டர்ன் லடாக், அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நிலைநிறுத்திருக்காங்க, அந்த இடத்துல ரீடிப்ளாய் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆஸ் ரிசல்ட் இன் அ கேப் இன் அ லோக்கல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு? ட்ரூப்ஸ் எல்லாமே லைன் ஆஃப் எல்ஓசியில் போனதால இங்கே கிரவுண்டில் ஆட்களோட எண்ணிக்கை, ஆர்மி சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தேர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் மாடர்ன் பட் ஈஸிலி அவைலபிள் டெக்னாலஜி பை டெரரிஸ்ட் குரூப் லுக்கிங் டு ஃபைண்ட் அ நியூ ரூட்ஸ் டு கீப் இன்சர்ஜென்சி கோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சர்ஜென்சி அப்படின்றது கிளர்ச்சி. ஸோ இன்சர்ஜென்சி அப்படின்றது கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க? இந்த புது டெக்னாலஜி அண்ட் இப்போ வந்து டெரரிஸ்ட் எல்லாமே புது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் அவங்களுக்கு புது வழிகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போச்ட் அப் அப்படின்னா, ஸோ போச்ட் அப் அப்படின்றது டு ஸ்பாயில் சம்திங் பை டூயிங் இட் பேட்லி. சரியா? போச் அப் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். ஸோ அந்த ஃப்ரேஸோட மீனிங் வந்து டூயிங் சம்திங். ஓகேவா? டு ஸ்பாயில் சம்திங் பை டூயிங் பேட்லி. ஓகேவா? டு ஸ்பாயில் சம்திங் பை டூயிங் பேட்லி. ஸோ கெட்ட வழியில் செஞ்சு அந்த விஷயத்தை இன்னும் வீணாகிறது அப்படின்றது தான் போச்ட் அப். போச்ட் அப் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அவ் ஆல்சோ டேமேஜ் இட் டாஸ் பிட்வீன் தி லோக்கல் பாப்புலேஷன் அந்த ஸ்டேட். ஓகேவா? ஸோ இப்போது இருக்கிற லோக்கல் பாப்புலேஷனுக்கும் ஸ்டேட்டுக்குமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, போச்சிட்டப் அந்த விஷயத்த அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரம் ஃபாரின் டெரரிஸ்ட் கிராசிங் தி எல்ஓசி அண்ட் லீடிங் தி அட்டாக்ஸ் தேர் ஹாஸ் பீன் அ ட்ரெண்ட் நவ் டு புஷ் லோக்கல் மிலிட்டன்ஸ் டு forefront to give insurgency a more home ground face as international pressure as mounted on Pakistan. ஸோ இந்த லைன் என்ன சொல்ல வராங்க? ஃப்ரம் ஃபாரின்
டெரரிஸ்ட் கிராசிங் தி எல்ஓசி அண்ட் லீடிங் தி அட்டாக்ஸ். ஓகேவா? ஸோ வெளியிலேருந்து ஒரு டெரரிஸ்ட் உள்ளே வந்து எல்ஓசி கிராஸ் பண்ணி இந்த இடத்துல அட்டாக் நடத்துறதை தாண்டி உள்ளே இருக்கிறவங்களே மாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இது இதனால என்ன ஆகுது, பாகிஸ்தான் மேலே இன்னும் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூ டெரர் குரூப்ஸ் ஹவ் ஆல்சோ கம் அப் கிளைமிங் டு பிஹைண்ட் சம் ஆஃப் த அட்டாக்ஸ். ஸோ புது குரூப்புமே சில அட்டாக்கு நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புது டெரர் குரூப்புமே அங்கே கிரியேட் ஆகுது ஜம்முல. திஸ் aspects present new challenges. Tackling these situation needs a multi-layered strategy beyond just augmenting troop levels. ஓகேவா? ஸோ மல்டி லேயர் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மல்டி லேயர் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. குயிக் அண்ட் டிசிசிவ் ஆக்ஷன் அட் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் பிரிங்கிங் இன் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இஸ் a need of the ஆவோ அப்படின்றாங்க. சரியா? ஸோ ஒரு குயிக் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற சொல்ல இந்த லாஸ்ட் லைனை சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சீக்கிரமான முடிவு எடுத்து கிரவுண்ட் லெவலில் ட்ரூப்ஸை நிறுத்தணும், இந்த மாதிரி நடக்கிற இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? சரி, அப்படியே எடிட்டோரியல் பார்த்துருவோம். எடிட்டோரியலில் வெக்காப்ஸ் பார்த்துருவோம். ஆம்புஷ்ட் அப்படின்றது பதுங்கி இருக்கிறது, சர்ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை பாருங்கள், ஒருத்தர் வந்து பதுங்கி பார்த்துட்டு இருக்க. ஸோ சர்ப்ரைஸ், பதுங்கி இருக்காரு. இந்த சோல்ஜர்ஸ் வர ஆம்பியூஷ்டு டியூரிங் தி பேட்ரோல். ஸோ சோல்ஜர்ஸ் எல்லாமே பதுங்கி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீஎன்ஃபோர்சிங் அப்படின்றது வலுவூட்டுதல் தமிழ் மீனிங். ஸோ சினானிம் வந்து ஸ்ட்ரென்தன், ஆன்டின் வந்து டிஸ்கரேஜ், பார்ட்ஸ் வந்து verb. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி இஸ் ரீஎன்ஃபோர்சிங் தி வால் வித் அடிஷனல் சப்போர்ட் பீம்ஸ். ஓகேவா? ஸோ அவள் என்ன செய்கிறா, வாலுக்கு வந்து அடிஷனல் சப்போர்ட் கொடுக்குறா. எதுக்காக? அந்த வாலுக்கு சப்போர்ட் கொடுக்கறது, வலுவூட்டுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்சர்ஜென்சி அப்படின்றது கிளர்ச்சி. ஸோ சினானிம் வந்து டிசென்ட், ஆன்டின் வந்து காம். இது வந்து எந்த பாசஸ் யூஸ் பண்ணலாம், நவுன் யூஸ் பண்ணலாம். த கண்ட்ரி ஃபேஸ்ட் ப்ரோலாங்ட் இன்சர்ஜென்சி தட் டீஸ்டெபிளைஸ் தி ரீஜியன் அப்படின்னாங்க. இந்த கண்ட்ரி ரொம்ப நாளாக இன்சர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கிளர்ச்சியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால அந்த ரீஜனே ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அட்கியரன்ஸ் அப்படின்றது கடைபிடித்தல். ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேர்டு சொல்லலாம், அட்கியரன்ஸ் சொல்லலாம். சினானிம் வந்து லாயாலிட்டின்னு சொல்லிட்டு லாயல்ட்டி, ஆன்டனிம் வந்து டிஸ்லாயல்ட்டி. ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்ல யூஸ் பண்ணலாம். இஸ் ஸ்ட்ரிக்ட் அடியரன்ஸ் டு தி ரூல்ஸ் ஏர்ன்ட் இம் தி டீம் கேப்டன்சி. ஓகேவா? ஸோ அவரோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான அவர் வந்து ஒரு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிப்பார், அதனால அவருக்கு டீம் கேப்டன்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சீஸ் ஃபயர். ஸோ சீஸ் ஃபயர் அப்படின்றது போர் நிறுத்தம். ஸோ சீஸ் ஃபயர் மீன்ஸ் இன்னும் அதுக்கு சினானிம் பீஸ் வந்து சொல்லலாம். ஆன்டனி வந்து பாசஸ் வந்து நவுன். த டூ வேரிங் ஃபேக்ஷன்ஸ் அக்ரி டு சீஸ் ஃபயர் டு அலோ ஃபார் தி ஹியூமனிடேரியன் எய்ட் டெலிவரி. ஸோ ரெண்டு குரூப் சண்டை போட்டுட்டு இருக்கு. அவங்க வந்து சீஸ் ஃபயருக்கு அலோ பண்ணுறாங்க. எதுக்கு? அந்த இடத்துல அடிப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீடிப்ளாய்டு. ஸோ மீண்டும் பணியமர்த்துதல் தமிழ் மீனிங். ஸோ ரிவைஸ், ரிவைஸ் அண்ட் வந்து வைட் பார்ட்ஸ் வந்து verb. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த மிஷன் த சோல்ஜர்ஸ் வர் ரீடிப்ளாய்டு டு த நியூ ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ அவங்களோட வேலை முடிந்த மிஷன் முடிஞ்சதும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே ரீடிப்ளாய்டு த நியூ ஏரியாவுக்கு அவங்க வந்து ரீடிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் மத். அதோட அர்த்தம் என்னன்னா பின் விளைவு, இம்பாக்ட். ஓகே, சினானிம் வந்து இம்பாக்ட், அண்ட் வந்து காஸ், பார்ட்ஸ் வந்து நவ். த டவுன் வாஸ் லிஃப்ட் டிவேஸ்டியேட்டட் இன் தி ஆஃப்டர் மத் ஆஃப் தி ஹரிக்கேன். ஸோ ஹரிக்கேனோட விளைவா அந்த டவுன் ரொம்ப சேதமடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஆகுமெண்டிங் அப்படின்றது இன்க்ரீசிங். ஸோ இது ஈஸியான வேர்டு தான். ஆன்டனி வந்து டிக்ரீஸ், பார்ட்ஸ் வந்து verb. ஷி இஸ் ஆகுமெண்டிங் அவர் இன்கம் பை டேக்கிங் எ பார்ட் டைம் ஜாப். ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதால அவளோட இன்கம்மை அவள் இன்க்ரீஸ் பண்ணுறா. ஸோ நெக்ஸ்ட் இடியம் ஒன்று பார்ப்போம். ஸோ பிரேக் த ஐஸ் அப்படின்னா டு ரிமூவ் த டென்ஷன் அட் தி ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட் த ஓப்பனிங் ஆஃப் அ பார்ட்டி. ஓகேவா? ஸோ டென்ஷனை மீட்டிங் தொடக்கத்திலே அந்த டென்ஷனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், பிரேக் த ஐஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிங் போத் சைட் டு த டேபிள். ஸோ இதோட பார்ட்ஸ் வந்து ஃப்ரேஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ஆர் குரூப்ஸ் இன்வால்வ் டிஸ்கஷன் ஆர் டிபேட். ஓகேவா? ஸோ பிரிங் போத் சைட் டு த டேபிள் அப்படின்னா ரெண்டு எதிர் அணிகள் இருக்குது அப்படின்னா அவங்கள டிஸ்கஷன் பேசுறதுக்கு இல்லை டிபேட்டுக்கோ வர சொல்லுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த மீனிங். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாரும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்களோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ஷேர் பண்ணுங்க. தென் நம்மளோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை.